டிலே பண்ண விளையாடு அவன் ஃப்ளைட் எடுத்துருவான் ஐயா. சும்மா எப்படி எப்படி இல்லையே இப்போ அவள் அங்கே காய்ச்சி நான் போல அங்கே போடணும்டா அப்போ நாம இவ்வளோ நிற்கிறது அர்த்தம். எந்த ரோட்டம் பிரச்சனை? எல்லா ரோட்டும் பிரச்சனை ஒரு பக்கத்தாலையும் இல்லை. போகிற பயணம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகிறோம் வந்து பார்ப்போம் இப்படி இருக்குதுண்டு. நம்ம இப்போ வெளுக்கிட்டோம். போகிற வழியில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறோம். உண்மையிலே ஒரு ரிஸ்க்கான பயணம். நம்புகிறோம் போய் சேருவோம்ண்டு. அக்னி நிறுத்துறிய இந்த பாருங்க மக்களே, வந்து வவுனியாவுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதுவரைக்கும். நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். போனேன் டக்குன்னு இடைக்குள்ளால திருப்பி விடுது. அப்புறம் அந்த ரவுண்ட் போட்டு அந்த நடுவால் ஓடு வர மாதிரி ஒரு அடையாளம் கொண்டு கிடந்துச்சு. இதேமே தண்ணி கண்டையா நீ அந்த ரோட்டை? அந்த ரோட் க்ளோஸ் வருதோ? இவ்வளோ தேசம் வந்து விட்டு ஏழையில் விட்டு அப்படி என்ன பின் ஏழையில் விட்டுருக்காவா? கிட்ட போய்த்தவொடனே நடந்துன்னா போயிடலாம். சொல்லப்பா ஐயமே ஐயா ஏர்போர்ட் ஜானே போகும்போது என்னவே போட்டு தீரும் அது டைம் டிஸ்டர்ப் போயிடாப்பா. இல்லை போட்டில் வரணும்னு நகராப்பா. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நாங்கள் வந்து ஏர்போர்ட் பயணம் வழுக்கிட்டு மன்னார் மட்டும் போய் வந்து சரியான மனவர்த்தத்தோடு திரும்பி வந்த நாங்கள். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அதில் என்ன சொல்கிறது, ஏன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு டிசாஸ்டர் டைமில் வந்து போகத்தான் வேணுமா அப்படின்னு கேட்டால் மேலே வந்து அதில் பல காரணங்கள் இருக்குது வந்து போகிறதில்ல. அதுவும் நீங்கள் எங்கே போகிறோம்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்னுமே வந்து யோசிப்பீங்க அவ்வளோ தூரம் அவசியம் தானே அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து எப்பயுமே யோசிக்கிறேன் வந்து ஒரு ஆக்களுக்கு வந்து ஒரு வாக்கை கொடுத்தா வந்து அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு தான் வந்து மெயினாக யோசிக்கிறது எப்பயுமே. அது பிறகு வந்து மிச்சம் எல்லாமே வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து அதால் தான் வந்து அப்போ உண்மையிலே சொன்ன மாட்டிங்க இந்த பயணம் வந்து நான் ஃபைனலாக யோசிச்சுருந்தது வந்து பலாலியிலேருந்து வந்து இந்தியா போய் இந்தியாவில் வந்து கொழும்பு போய் கொழும்புலேருந்து வெளுக்கிடுவோன்ற மாதிரி கூட வந்து யோசிச்சுருந்த டைமில் வந்து அந்த இண்டிகோ ஃப்ளைட்ஸும் வந்து கொஞ்சம் இல்லாமல் போய்ட்டு அதே டைம் வந்து கொஞ்சம் அதுகளும் ஃப்ளைட்ஸுகள் கொஞ்சம் அப்படியும் இப்படியும்ன்றதால ஸோ அப்படியே நிலைமையில் வந்து நிறைய விதமாக யோசிச்சோன்ற கேட்கல வந்து நான் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு போலீஸை நான் கால் பண்ணிக்கலாம். அவர் வந்து சொன்னார் வந்து இப்போ நொச்சிமோட்டோ அந்த தண்ணி வந்து ஓரளவு கொஞ்சம் வந்துட்டு போயிட்டுது, அதாவது வந்து மழை இல்லாத காரணத்தாக வந்து கொஞ்சம் போயிட்டுது, ஓரளவு போகக்கூடிய வசதி இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து போவீங்கன்னு சொன்னால் போகலாம் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் இன்றைய தினம் நான் போக இருந்த ஃப்ளைட் அது வந்து நிறையவே வந்து டிலே ஆகி தான் விழுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அந்த ஆப்பில் பார்த்தேன் அது இப்போ போக வேண்டிய இடத்துக்கிட்ட கூட வந்துட்டு போயிட்டுது. அந்த மாதிரிக்கு வந்து இப்போ என்ன சொல்கிற உடனடியாக வந்து வேறு டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணி நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு விழுக்கிட்டேன். உண்மையாக சொல்லுவோம்னு சொன்னால் பயங்கரமான ஒரு ரிஸ்க்கான பயணம். என்னென்றால் இரவு நேரம் போகிறோம், மழை வெள்ளங்கள், காற்று ஒரு பக்கம், இப்போ கூட காற்றடிக்குது சரியா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் புயல் வந்து கடந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கிடையில் அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது போகணாம், இந்த இரவு டைம் போகணாம், பகல் போனான் எல்லாம் அப்படின்னு அம்மா சொல்லையும் வந்து அம்மாட்ட சொல்ல தட்டி போகக்கூடாது. நேற்று வந்து நாங்கள் போயிட்டு வந்து திரும்பி வந்தாங்க. இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது எனக்கான காலம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிறதால வந்துட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதால் வந்துட்டு போகிறேன். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் கூட இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஞானமும் இருக்கிறதால வந்து பார்த்திங்க சொன்னால் அதன்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வந்து விளக்கிட்டுருக்கோம்.
அம்மாவோட மனசை வந்து நம்ம புண்படுத்துறக்காண்டி வந்து வெளுக்கடையில் ஒன்றுமே செய்யலாம். அது வந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆண்டவற்ற நம்பிக்கையோட வந்து வெளுக்கிறம் வந்து பயணம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வெளுக்கிட்டம் நல்ல மாதிரி அமையும் என்று நம்புகிறோம். ஸோ வந்து ரெடி ஆகினி அப்லோட் ஆகிட்டு வந்து வேறு வீடியோ எது இன்னும் 22 நிமிஷம் 22 நிமிஷம்டா பிள்ளைகளப்பா பிள்ளைங்கள அப்போது அப்படி தான் ஆடினேன். என்னதில்லை நீங்கள் டேட்டா நினைக்குது இல்லை கையில் எடுத்து வச்சுக்க ஆகுதானே ஏண்ணா உங்களை விளையாட்டு கூடாக்கா நீ கதையாக இருக்கா ஓகே கூட அது இருக்குது ஏன்னா முள்ள துண்டுக்கலாம் நீ குரல் வர அப்படி போகலாம் கிடக்க அப்லோட் ஆகிட்டு ப்ராசஸிங்கு டேட்டாவில் விட்டு போகலாம்டா. ஒரு அவசரமாக டைமில் இதில் வெயிட் பண்ணி நிற்கிறது வந்து ஒரு இதடா அப்பா. பட் நம்ம கொஞ்சம் டிலே பண்ண தண்ணிகளும் கொஞ்சம் ஓடி கொடுக்கும் மழை இல்லாத பட்சத்தில். பட் உங்கள் இப்போ சார்ஜரோட முக்கியம் பார்த்திய ஒரு சார்ஜர் இல்லாமல் போனால் எந்த விட முடிஞ்சது பிறகு அப்படி அதுதான் ஏர் அரேபியா ஃப்ளைட் இல்லை ஏர் அரேபியா ஃப்ளைட் வந்து என்ன பிரச்சனை சொல்லா அப்போ தம்பி நீ பார்த்தது அது வந்து சீட் கொஞ்சம் ஒடுக்கமாம். மற்றது வந்து ஃபுட் வந்து காசு கட்டி தானே வாங்கணுமாம் அப்படி ஒன்று இருக்குதாம் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணா. மற்ற லக்கேஜும் வந்து இது கூட குறையன்னு சொன்னால் அதுவும் லக்கேஜும் பெரிய அளவு இது இல்லையா. மற்றது தூர பயணங்களுக்கு அது பெருசாக ரெக்கமெண்ட் இல்லைன்னு போட்டிருக்காங்கள்டா. இண்டிகோ வந்து ஒரு சில இருக்குது பெரிய ஃப்ளைட். நம்ம போன கேரளா போனால் இல்லை இல்லை கேரளா போனால் இல்லை இது இந்த ஃப்ளைட் வாய் நீ சொல்கிற அதுவும் போகிற ஃப்ளைட்டு இந்த ஏர் அரேபியா மேத்து அதுவும் ரேட் குறைவு. அது துபாயில் துபாயில் எமிரேட்ஸ் தான் ஃப்ளைட்டுன்னு. எமிரேட்ஸ் அப்பா. அப்போ நான் நீ என்ன செய்கிற ஒருக்கா போயிட்டு ரெண்டு ஓட்டு ஏர் அரேபியா கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு பார்த்தது. ஆனால் அதை பார்த்தால் இனி என்ன பிரச்சனை என்றால் கொஞ்சம் தூர பயணம் பூரையும் பார்க்கணும் 10 மத்தியாலம். அதால் கட்டாயிரம் திருப்பி போடுவோம்ண்டு உடனே புக் பண்ணுறா இல்லை ரேட் கூட இவ்வளோங்க அதான் பிரச்சனை. இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷனும் இல்லையோ எதுக்கு இந்த கேன்சல் பண்ணதுக்கு கதைச்சிருக்கு பார்ப்போம். அப்படி கதைச்சாலும் ரீஃபண்ட் வந்து ஃபுல்லாக தர மாட்டாங்க ஒரு கொஞ்சம் பார்ஷியலாக தான் தருவாங்க. ரைட் ரெடி டு கோ. அப்படியே அந்த தேன் பொத்தில் கொண்டு வந்தால் சும்மா சாடையாது இருமல் இருந்தால் குடிப்பியல் தேவையில்லையோ அப்பா அதுதானே குளிசேரு அம்மா புறேன்னு பேசுவான் சாமா முடிஞ்சு தண்ணி இப்போ ஒன்று இருக்காங்க கிடக்கணும் இன்னொன்று சரியா எல்லா இடத்தாச்சு தேனை கொண்டு சொல்லுங்க சைட்டு வச்சோம் இவா காய் ஜாதி போட்டு உழுக்கிட்டு சரியா அம்மா அப்படியே மூடியில் வரேன் இவா அம்மம்மா சொல்லு யோசிக்கணும் வாரம் போயிட்டு அம்மம்மா சொல்ற பிரச்சனை போக மாட்டா அம்மம்மா சொல்லி விடு போக மாட்டேல சரி பாய்டா பாய். ஆண்டவர்கிட்ட இதோட நல்ல மாதிரி போய் சேரும் நம்பி போவோம். இது என்ன எல்லாம் போட்டாச்சு அப்போ இப்போ நீ போட்டேன் கூட என்ன போடல அப்பா அம்மா போனான்னு சொல்லையும் நாங்கள் வாரம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஞானத்தோடு நடந்து கொள்வோம். அப்புறம் மனசையும் கவலைப்படும். என்ன என்ன கோதாரியாக அக்னி வேற போல எங்க உங்களுடைய வேற போல பின்னுக்கு
சதுரமா இந்த எது வடிக்கண்டாடி அடே உன்னை ஏத்தாங்க கோதாரியா இங்கே அடே மா யாது கடவுளே இங்கே நம்ம வரணிக்கிட்ட வந்துட்டோம்டா நீ ஏன் இன்னும் கடிக்கல நீ அடிச்சிக்கலாம்டா முதலே வீட்டை நிக்கிறேன் சார் நீங்க வேற கதை இங்க வைக்கல சரியா நீ அப்போ உங்க நிற்க போற எங்க நிற்கிற இப்போ அனுஷியா விட்டியா உங்களோட விட்டியா விட்டியா நீ பைக்ல இல்லை போனி அப்போ ஹெல்மெட் அம்மா மாட்டேன் இல்லைண்ணே உங்க நிற்கிறேன் ஆ இல்லை இல்லை ஏன்னா உங்கள் இது இப்போ உங்கள் ஆக்களுக்கு பாம்பு இல்லைடா ஏற்கனவே பேசிக்கணும் விட்டு பாப்பா ஆ சரி சரி அப்போ உங்கள் நாளையில இருந்து அங்கே இல்லை ஓகேடா ஓகே பாய் இங்கிட்டா இல்லை இல்லை அவனுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு இருந்தா அந்த ஈகோவை விட்டு கொடுக்கக்கூடாது ஓம் பண்ணிட்டா சரியா ஈகோவை விட்டு கொடுக்க ஓம் பண்ணிட்டா சரியா அதான் 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 நீ அடிக்க சத்தம் அடிக்க பாவட ஹலோ ஓ ஆ அப்புறம் உடுப்பை காட்டின அதோட படுத்து அநியாயமாக்குறேன் ஓகேடா ஓகே அவன் அங்கே போகட்டேன் என்ன ஓமடா விசாரா இங்கே தாண்டி வந்துட்டேன்டா இனி வர இல்லை இதாகடா வீடியோ காலில் காட்டினா ரோட்டு பிடிச்சிருவியோ நீ என்ன போதாடா இப்போ என்னத்தை காட்டுடா வீடியோ கால் காட்டன் ரோட்டை காட்டன் மாலையை காட்டு இங்கே பள்ளிக்கூடத்தை காட்டு வரணி பள்ளிக்கூடத்தை இது ஒன்றுமே தெரியல எல்லாம் இருட்டா இல்லைடா கடை இப்போ சுற்றி வந்தடி வேனுக்கு லைட்டு கூட முன்னுக்கு ஒன்றும் தெரியுது இல்லையா ரோட்டு கொஞ்சம் காட்டுறதோ சரியா ஒன் பண்ணு வீடியோ ஆன் பண்ணு எங்க தெரியுதா ஃபஸ்ட்டு மொட்டுகள முகங்களை பேர் மூத்த பேர் ரோட்டு பார்த்து தான் தெரியல ரோட்டு பேயா அந்த ரோட்டை பேர காட்டு என்னடா புது நம்பர்ல இருந்தோ இது சுட்டி விடுறாங்களா கண்டுபிடிக்கிறான்டா ரோட்டோடு இது சரியா அவனா ரோட்டு பிடிப்பியா நீ மொக்கா ஓடி 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 ஓடியா ரோட்டடி ஓடியா ரோட்டி ஓடியா ஆனால் இவங்களோட வளர்ப்புக்கும் அவ்வளோ வித்தியாசம் என்ன இது சந்தோஷம் தான் இல்லையாண்டு இல்லை இப்போ எங்களோட அம்மா இப்போயும் விட்றா இல்லை அது அது யூரோப் போகிறனாலும் சரி தான் கொழும்பு போகிறனாலும் சரி தான் ஜாப்பான் போகிறனாலும் சரி தான் ஆனால் இவங்க மாமாக்களோட இருந்துட்டு வாரான் இல்லையாண்டு இல்லை இருந்தாலும் சரி அப்போ வெளுக்கிட்டாச்சு தான் நம்பி ஓ இது அந்த தண்ணி பத்தோட இருந்தாங்கம்மா முடி இல்லை முடி வச்சு கொஞ்சம் கொடுக்க எனக்கு தேவை எனக்கு இருமை குளிசோம் இங்கே என்னென்றால் இது கவிதாஸ் முருகண்டியில் போய் எடுப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா
நாங்கள் இப்போ வெளுக்கிட்டு வந்து பிறந்தனுக்கிட்ட வந்துட்டோம். அடுத்தது வந்து கிளிநொச்சி. வார வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை தண்ணி வந்து பெருமளவில் இருக்கையில். ஆனால் அதிசயம் என்னன்னு சொன்னால் இங்கே இருந்து ஒரு வாகனம் வந்துட்டு இன்னும் போகலைடா, இன்னும் ஒரு வாகனமும் இங்கே இருந்து போகலை. ஆனால் அங்கேருந்து நிறைய வாகனங்கள் போய் கொண்டிருக்குது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வார வழியில் ஆனையிறவு தாண்டின கையோடு ஒரு கொஞ்சம் தூரது கொஞ்சம் வரல ஒரு முழங்கால கொஞ்சம் பதிவளவிலான தண்ணி கொஞ்சம் இருந்தது. அதை தாண்டி இப்போ பிறந்தவங்க வந்துட்டோம். கிளிநொச்சி டவுன் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா அப்படியே முருகண்டி போவோம். முருகண்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கரைன் ரோட்டுகள் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் மாதிரி நீ சொல்லிய பார்த்தோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். ரோட்டை பார்க்கலாம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் கிடக்கு. தண்ணி இல்லாத ரோட்டை. அது என்ன அது மாறிட்டான் இடையில என்ன அதுதான் தண்ணி நின்றாலும் தெரியாடா. இந்த இது வந்து அந்த அந்த மற்ற எல்இடி லைட்டுன்ற ஒரு வட்டித்தை காட்டும். இது இந்த மஞ்சள் லைட் தானே, அதால் இந்த கொஞ்சம் மற்ற எங்களுக்கு இந்த தண்ணி இந்த சிந்த நிலையம் இருக்கிறபடியா எங்கே பார்த்தாலும் தண்ணி மாதிரி தான் கிடக்கு பார்க்க. ஆனால் உண்மை என்னென்னா சைட்டு ஃபுல்லாக தண்ணி தான். ரோட்டு வந்து இன்றைக்கி மழை பொழிவு கொஞ்சம் குறைவனுடைய சொட்டு கிளியராக இருக்கொழிய ரோட்டு தண்ணி தான் சரியான. இதில் தண்ணி லங்கால பள்ளம் இருந்து தண்ணி நிற்கிதோ இல்லையோன்னு தெரியாது. உண்டு தண்ணிகளோட ரோடு ரெண்டு தானே கட்டையில் அது இருந்தால் ஒன்றும் தெரியாது. ரெடியா பார்த்தா நடு ட்ரைக்கை பிடிச்சி போனேன்டா ஓரளவு ஓகேயா இருக்கும். வண்டியாக கிடக்கு. அதுதான் இந்த கிளிநொச்சி டவுன் வந்துட்டு கிளிநொச்சி டவுனுக்கு எல்லாம் தண்ணி மூடிட்டு போயிடலான்ட்டுதான் வந்து சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. வந்து உண்மைக்கும் பார்த்தீங்க சொன்னால் தண்ணி இல்லை. நம்பிக்கையோடு வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். வந்து அதே மாதிரி நொச்சி மூட்டை பாலம் வந்துட்டு தண்ணி வடிஞ்சிட்டு போகலாம்னு சொன்ன நம்பி தான் போகிறோம். கடவுள்கிட்ட இதுதான் நாங்கள் எல்லாமே. முருவண்டி எப்படி இருக்குன்னு தம்பி? எனக்கு தெரிஞ்சு முருவண்டி கொஞ்சம் பள்ளம் தானே, அதுதானோ ரோட்டை விட கோயிலடி சரியாக படலாம். இவ்விடத்துல கொஞ்சம் மழை பெய்யுது. இப்போ கரண்ட்டும் இல்லை போல என்ற வேறேக்கா கரண்ட் இல்லை. கரண்ட் சில லைனோடு இல்லை அது இருக்கலாம். ஏண்டா அப்போ சில வெயில் இல்லாதடியா இந்த நடு லைட்டு ஒன்றும் பத்துது இல்லையா, நம்மளா பத்துறது அது சோலார் லைட்டு வரியா வழியாக ரோட்டெல்லாம் ஜப்பான் மீன் மனம் பண்ணாது. மிதந்தோன்னு அந்த செத்து இருக்கும், விளையாடி பாம்புகளாக இருக்கும். என்ன கவலைன்னா இந்த வீடியோ வந்து உடனடியாக இப்போ நாளைக்கு அப்டேட் பண்ணால் நல்லா இருக்கும். நாள் சுரங்கி அப்டேட் பண்ணி மழையில் இல்லாத டைமில் போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்க்கக்குள்ளே. பட்டு என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து போகிற பயணம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகிறோம். வந்து பார்ப்போம் இப்படி இருக்குதுண்டு. ஸோ வந்து நாங்கள் இப்போ கிளிநொச்சி டவுனுக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கோம். ஸ்டில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த அங்கே லைட் அதே மாதிரி இந்த லைட்டும் 10 ரூபாடா. ஆனால் இப்போ 10 இல்லை. சிறுவன்னித்திரியோடா அப்பாவும் சாடியா படுத்த மாதிரி கிடக்கு இந்த பேரை. என்ன இல்லைன்றீங்க இல்லை மொக்கு நித்துற. ஆனால் நித்திர கொண்டு கேட்டால் ஓமண்டா ஒரு இது மாதிரியா மானக்குறைய மாதிரியா ஓமண்டானே அதுதான் ஏக்கச்சிக்கும் ஆனராக்கும் நடுவுக்கும் நெல் நினைக்கிறேன் தண்ணிக்கு. அத்தான் பேர் கடை இருந்திருப்பாங்களோ முருகண்டி என்ன விளக்கம் வரியாண்டுமே கிடக்கு. ஆனால் முருகண்டியில் போனால் விளக்கங்கள் அறியலாம். அப்படி 1-2 வாகனங்கள் வந்து நிற்கும் போகும் கொள்ளும் அறியலாம் கொஞ்சம் என்ன மாதிரிண்டு. வவுனியாவில் வந்து ஒரு கார் ஒன்று போய் ஒரு புருஷனும் பொஞ்சாயும் வந்துட்டு இறந்துருக்காங்களா. தண்ணி அடிச்சுட்டு போகண்டே சனம் சொல்லி இருக்கும் தானே என்ன கோயிலும் மட்டும் போயிருக்கணும் போல அப்படியோ. நாங்களும் இருக்கா வாகரையை போய்க்கிட அப்படி தான் தண்ணி வாங்கின்றது ஒருத்தர் மறைச்சிட்டாங்க போகக்கூடாது. அப்போ பொடியல் நின்றவங்க அவங்கள ஒரு சர்வீஸ் மாதிரியே என்னண்டு ஸ்டார்ட்டை நிப்பாட்டி போட்டு சைலன்சர் கேம் எல்லாம் என்ன அடைஞ்சவங்கள்ட்ட துணியெல்லாம் சொப்பினெல்லாம் அடைஞ்சு போட்டு அவங்க காரை அப்படியே பிடிச்சிக்கொண்டு தள்ளிக்கு வந்து விட்டவங்கள அங்கால 1500 வருஷம் 1500 2000 வருஷம் ஒரு சின்ன துண்டு தள்ளி விட்டாங்க அவங்கள. அது ஒரு வேலை ஏண்டைக்கு
ஓ வீடியோவில் கிடக்கு நான் பார்த்தேன். கஷ்டமான ஒரு விஷயம் தானே மழை கரண்டெல்லாம் செய்கிறது. அன்றைக்காக செஞ்சோம் அவங்க போட்டு தள்ளி விட்றேன். ஓகே, இப்போ ஃபைனலாக நாங்கள் முருகண்டிக்கு வந்துட்டோம். வளமையாக முருகண்டிக்கு வரைக்குள்ள வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது, யோசனையும் இருக்காது. சந்தோஷமாக வருவோம், விடுவோம், ஒரு நெஸ்கஃபே அடிச்சுட்டு போயிடுவோம். வந்து இன்றைக்கு ஒரு இன்னொரு பதட்டம் மீன்ஸ் இந்த இடத்துல பயங்கரமாக வெள்ளம் நிற்க வேண்டிய எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இல்லை, இங்கேருந்து பார்க்கவே இல்லாமல் தான் இருக்கேன். வெள்ளம் வந்து இல்லை. நாங்கள் இந்த வேணாலும் அங்கே போக வேண்டிய அதுதானே. ஆனால் அங்கேருந்து வந்தாலும் ஓகேடா, உங்களை விட்டால் தெரியும் கதையில். அடையப்பா என்ன நான் தண்ணியில் நிற்கும் எல்லாம் அப்படி இப்படின்னு யோசிச்சேன். முருவண்டி ஆனால் வாகனம் உண்டேயும் காணும் இல்லையா? அதான் ஓஹோ ஏன் போட்டு இந்த தோந்திக்கண்ணே கடை வந்துடாது. இதுக்கலாத கிட்ட அவர்த்தோட கடைக்கு முன்னாடி ஐய் நம்மகிட்ட கடைக்குள்ள அடிக்கின்றான். வேலை வரைக்கும் அழகான அந்த பனை மரம். அவன் நொட்டி மட்டும் ஓகே. அதான் பயந்து நீங்கள் எத்தனை கொடுங்களா? அங்கே அன்றாவத்தில் வரீங்களா? அன்றாவமா அப்படியோ நாங்கள் கொழும்புல இருந்து வரோம். கொழும்புல எந்த வரீங்க? நடந்து வரீங்களா? பஸ் இல்லையா? பஸ் அங்கே பஸ் ஓடுது யாருமா? நீங்கள் என்ன வரீங்க? நான் இங்கே போயிருக்கலாம். யார் பாம்பா அந்த யாருக்கும் இங்கே எந்த ரூட்டாக வந்தீங்க கொழும்புலேருந்து? கொழும்புலேருந்து அண்டாபுரம் இதால் வந்தாங்க. குருநாகலையா? குருநாகர் தமிழ் நன்றியா நன்றி. தமிழில் குருநாகர் நான் சொன்னேன். அப்பா விஷயங்களுக்கு எடுத்துதான் முக்கியமான அப்டேட் இதுதான். அதே ஏழாம் மேட்டும் நடந்து இந்த வேலையை அழியும் போட்டாங்க. அதே 2000 காலம் அடிக்கிறாங்க. முருவண்டி இதை வந்து ரஜினோடு கேட்டாண்டா அப்படி கொஞ்சம் ஆயிருப்பாங்க. தமிழ் படிக்கிறாங்க, இந்த பழக்கங்களை பழகிறாண்டு எல்லாம் நினைக்கிறேன் வீடியோவில். ஓனியா போகுது பிரச்சனை வானா இதான் போகுதுண்ணா. அங்கேருந்து வந்த சேவன் மிஸ்டர் சரத்தான் வந்து முழு மலையத்தாக மாறிட்டாங்க. ஆனா பாரு, வெயில் அரிக்காமலே அந்த தண்ணி ஓடி இருக்குன்னா அதிசயம். இல்ல மழை விட்டுக்கிறாங்க. தொடர்ந்து மழை பெஞ்சாதான் ஒரு இடம் ஓடி சொல்லல. இந்த பேப்பர் கப்பை தூக்கி பாரு, முன்னாடி இது ஏன் அப்படி மழைக்குள்ள இருக்கு. எங்க ஒன்றே தாங்க படிக்கிறோம். சேட்டை வண்டி காட்டு நல்லா கிடையாது. ஓகே,
முருகன் ஏறுதல் முடிச்சு வரக்கிட்டோம். இந்த அதில் நிற்கிற பிள்ளைகள் இப்போ கொழும்பால் வேனில் வந்தவங்களாம். ஸோ ஓகே, ரூட் கிளியர். குருநாகல் ரூட் ஆகிட்டா சரி. பாய் பாய். இப்போ கொழும்புலேருந்து வாகனங்கள் வந்துன்னு இருக்குதாம். ஸோ வந்து எல்லாமே என்ன சொல்கிறது, வதந்தி வந்து போயிடாது அப்படின்றது. நேற்றைய தினம் வரைக்கும் ஓகே, பட் போகிறாங்க வந்து. ஸோ பார்த்து சேஃப்டியாக போயிட்டீங்க அப்படின்னா ஓகே. நம்ம இப்போ வெளுக்கிட்டோம், போகிற வழியில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறோம். உண்மையிலே ஒரு ரிஸ்க்கான பயணம், பட் நம்புகிறோம் போய் சேருவோம்ண்டு. போவோமா? அக்னி பாட்டை போடுயா. அதிகம் சொன்னால் இதுதான் வந்து நொச்சிமோட்டை பாலம். ஸோ இவிடத்தாலாம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிரம்பி வழியுது, போக முடியாது, வாகனம் எல்லாம் சாடுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ப்ளாக் பண்ணி வச்சுருந்தவங்க. இந்த பார்த்திங்க சொன்னால் தெரியும் வந்துட்டு இந்த ரெட் கொடியெல்லாம் வந்துட்டு கட்டியிருக்காங்க வந்து. பட் இது வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு போகக்கூடிய மாதிரி வந்துட்டு திறந்து விட்டாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போலீஸை கால் பண்ணி கேட்டு தான் வந்தாங்க. இந்த சிவத்தை கொடி வந்து நட்டுருக்காங்க பாருங்க. ஆனால் ஒரு நாள் மழை கொஞ்சம் விட்டதுலேயே வந்து தண்ணி எல்லாம் எங்கே எந்த அட்ரஸ் இல்லாமல் ஓடிட்டு இருந்தா ஃபுல்லாக சிவத்தை கொடிதா பாட்டியா. உண்மையிலே வந்து நம்ம எடுத்த டிசிஷன் வந்து இது வரைக்கும் ஓகேன்றது வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்படியே வந்துட்டு போயிட்டோம்னு சொன்னால் ஓகே. அனுராதபுரம் போட்டு போகாமல் எங்கே மருதங்கடவில் போயிட்டு வந்து தம்பிளில் போயிட்டு போகும்படியாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க குருநாகல் ரூட்டால் வந்து. ஸோ நம்மளுமே வந்து இப்போ அதால் தான் போகிறோம். நம்புகிறோம் வந்து ஓகேயா இருக்கும்னு சொல்லி வந்தவங்களும் வந்த ரூட்டால் வந்து தான் வந்து சொன்னவங்க. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் ஓகே. இனி அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வவுனியா என்ட்ரன்ஸுக்கிட்ட தான் வந்து கொஞ்சம் ப்ளாக் ஆகியிருந்தேன் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. என்னப்பா ரைட். அப்போ சொல்ல விரும்புறீங்களா? படுக்கலாம் அவஞ்சதுக்கு யோசிச்சுப்பாங்கப்பா. இவ்வளோ இப்படி தண்ணி நின்றுக்குமாண்டா. இப்போ சிவப்பு கொடியாட்டி ப்ளாக் பண்ணி வச்சுருந்தவங்கன்னு சொல்லிக்குள்ள. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தம்பி, இந்த மரங்களையே இழுத்து முறிச்சு கொண்டு போயின வெள்ளம் அந்த சிவத்த கொடி இந்த கம்ப தூக்கலையோ? என் சந்தேகம் சரியா போலையோ? சரிதானே? ஆனால் உண்டு இல்லை அந்த எப்படி சொல்லுவான் வந்து என்ன அந்த ஆழம் கூடினா வந்து அமுக்கம் கூடுமென்னு சொல்லி. இப்போ எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இந்த அடிப்பரப்பு வந்து கூட இருந்தால் வந்து தண்ணி படுற தாக்கம் கூட. இது வந்து இப்படி ஒல்லி குச்சா தான் இருக்கும் வந்து இப்படி தண்ணி போகக்குள்ள. பட் என்னவா இருந்தாலுமே தொடர்ந்து போய்க்குள்ள இப்படியும் போயிடணும். ஏதோ இதில் வந்து நட்டுருக்காங்க, இந்த வானம் வருது. ஸோ வந்து ஓகே நம்ம வந்து போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து போய்கொண்டிருக்கிறோம். ஸ்டில் இது வரைக்கும் ஓகே. அப்படி ப்ளாக் பண்ணி வச்சிருக்கே மேலா தம்பி பாதி சும்மா விளையாட்டா. எத்தனை இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறாக்கள், எத்தனை என்ன சொல்கிறது பிஸ்னஸ் மேன், எத்தனை கடை வச்சுக்கிறவங்களுக்கான சாமான்கள். நேற்று பார்த்தி அந்த கொத்துக்கடைக்காரர் என்ன சொன்னார், 1 கிலோ லீக்ஸ் முன்னாள் 380 ரூபாவும் ஒரு நாள் வாகனம் பெறாமல் 1380 ரூபாவும் வராண்டு. அப்போ ஆள் சாடியாக கதையை போட நான் நினச்சேன். அப்போண்டே கொத்தும் 2000 தான் எனக்கு முண்டு. ஏன்னா சரிதானே ஏண்டா ஆள் அந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நார்மலாக நியூஸுக்காண்டி சொல்கிறோம் ஓகே. ஆனால் திருப்ப சொல்லு என்னண்டு கேரட்டு 400 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்கினண்டு. அப்போ சரியாகும் படம் முடிஞ்சாகன்னு நினச்சேன். பிறகு பார்த்தா ஒரு கதை வந்துச்சு. அதுதான் இன்றைக்கு கோவா போட்டு நான் கொத்துக்கண்டு புதுசாக நான் கட்டாயம் அந்த வாங்க கிடக்கண்டு. ஓ ஆனால் விலை வந்து கூட்டையில் 1000 ரூபா இன்னொரு தான் தந்தவர். அந்த வரைக்கும் ஓகே. உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்கா. நான் தண்ணி நின்றுருக்குதா அது மட்டும் தெரியுது பார்க்கக்குள்ள. வெள்ளனா இங்கே உள்ளதில் கடிச்சு கேட்க ஐயோ வராங்க, அது இன்னும் 5-6 நாளைக்கு தண்ணி போகாதுன்றாங்களப்பா. பாத்தியே நான் சொன்னேன் வந்து மழை ஹெவியாக மழை பெஞ்சு கொண்டு இருந்தால் வந்து போகாது, இல்லாட்டி போயிடும்டா. அக்னி நித்திரியே என்ன நொச்சிமோட்டை பாலத்தை பார்க்காம விட்டீங்களாப்பா அக்னி. நீங்கள் சொன்னி பாலம் உடைஞ்சிடா கண்டு. இதுதான் போட்டு வச்சுருந்த ப்ளாக் ஏன்னடா இதுதான் ப்ளாக் போட்டு வச்சுருந்தோம். இல்லை எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இந்த. அப்போ மாறி விடுமான
ஆனால் உண்மையிலேயே மானக்குறிச்சாப்பா என்ன சொல்றீங்க? எந்த நேரம் அடித்தாலுமே என்னப்பா வேனை கொண்டு வாண்டு ஆ ஆ என்ன போன முறை ஜூரோ ட்ரிப்புக்கு வரையில ஆனால் இந்த முறை வராங்க அனுப்புறேன். சரி, இப்போ நாங்கள் வந்து சிறகை இல்லாத பூங்குருவிக்குள்ளாக போவோம். ஒன்று வானத்தில் தவிக்கி துடுப்பே இல்லாத படகு. அந்த பாட்டை நிப்பானோட அக்கன் சவுண்டு குறையுது ஆட்டோமேட்டிக்காக. அக்னி படிப்பான் எல்லாம் இந்த பாட்டு. மெக்கிஞ்சல கதான் பிரச்சனை இல்லாடி படிப்பான். உதய காலமே இரவு ஆனதே யார் செய்த பாவமடி. ஓனியா வந்து விழுது இன்றுதான் வேரை தின்றதே யார் செய்த சாபமடி. அந்த காரில் போனாக்களோ யாராக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பொறுமை காத்திருந்தானப்பா. இப்போ இப்படி கண் முன்னாலேருந்து வெள்ளம் போகுது போவாங்க கொண்டேக்குள்ளே இப்போ அண்டை நம்ம முருகன் போய்க்குள்ளே சொன்னாங்க விட்டுட்டு வந்துட்டோம். அதே மாதிரி அட்லீஸ்ட் பார்த்துட்டேன்னா வந்திருந்தால் அன்றைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. எங்கே வவுனியா அந்த என்ன வவுனியா தாண்ட வந்து அந்த இடம் பேர் அந்த கார் போன இடம் எல்லாம் வந்து அதை பார்த்தா கவலைடாப்பா. சி ஆர்னிக்கா கட்டு எங்கே இந்த பிபிசியோ என்னடா அவங்க முன்னுக்கு லைட்டுகள் மேய்க்கடா கொஞ்சம். இவ்வளோத்த அப்படியே லைனில் வாகனங்கள் எல்லாம் நின்று மறைச்சி வச்சு தாண்டிக்கலாமாடாப்பா. யோசிச்சு பார், நம்ம வந்து ஒரு ரோட்டில் ஓடுற வாகனத்தையே மழைக்கு வெயிலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து ஓடக்குள்ள ஃப்ளைட் ஓடுறவங்களும் அப்படி தான் என்ன ஒரு இதாகத்தானே ஓடுவாங்களேண்ணா. மழையண்ட என்ன வெயிலண்ட என்ன இதாப்பா. இந்த கோழியல் பாவண்டாப்பா. அக்னி ஒரு வீடியோ அனுப்பி ஞாபகம் இருக்கா? அதே நான் கோழிக்கு ஆட்டோமேட்டிக்காக வெள்ளம் தோல் உரிச்சிட்டுதோ மயிரெல்லாம் கொட்டுப்பட்டேண்ணா. அக்னியின் கதையின்படி கோழிக்கும் மயிர் முளைச்சிருக்கு போலங்க. செட்டை ஒட்டுப்பட்டேன்னு சொன்னால் மயிர் கொட்டுப்பட்டு. ஓ டீசல் அடிச்சு ஐஓசி மெட்டல் அடிப்போம். பார்த்தியோ வவுனியா தாண்டி விளாண்டாங்க. பார்த்தியோ ஜீவா முழிப்பேன் தான் ஒரு அறிவித்தல் கொடுத்தாலும் சரி தான் வவுனியா தாண்டிட்டேன். அப்போ தான் அம்மா கொஞ்சம் நான் நிறுத்துருவா. இல்லாட்டி கட்டாயம் வந்துட்டு அம்மா ஒரு எதிர்பார்ப்போட தான் இருப்பாள். வந்து இந்த பாருங்க மக்களே வந்து வவுனியாவுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதுவரைக்கும். நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படியே நீர்கொழும்பு போயிட்டும் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்களுமே பயணங்களை தொடரலாம். வெள்ளக்காடாக இருந்த வவுனியா பார்த்தியா இந்த என்ன சொல்கிறாங்க அந்த புயல் கடந்தோடனே ஓகேடா அவ்வளோங்குது. புயல் தான் வந்துட்டு பெரிய ஒரு இதாக வச்சுருந்துருக்குது. நான் வரும் வரைக்கும் அந்த சமையல்களையும் செய்ய தருவங்களோட அந்த வீடியோவுக்கு சரியான எதிர்பார்ப்பு இருக்குன்னு சனங்காச்சு. அப்பா நிற்கிறான வெம்பலை தேங்காயில் திருவ விட்டு உள்ளி அடிக்க விட்டுக்கிட்டு. ஆனால் பேர் உண்மையாக சனத்துக்கு இன்னும் வந்து நியூஸ் போகையில் வந்து விளங்குதா. அதால் தான்டா வாகனமே இல்லை ரோட்டில். அவ்வளோ தூரம் பயத்தில் இருக்கிறாங்க. மற்ற என்ன உண்மையாக சொல்லணுண்டா ஒரு என்ன சொல்கிறது எமர்ஜென்சி இல்லாமல் தேவையில்லாமல் போக வேண்டிய அவசியமும் இல்லை தானே. வந்து என்ன சொல்லலாம். அதால் வந்து அவங்க வராமல் இருக்கிறது ஓகே தான். மற்றது நான் ஒரு கொஞ்சம் இது படுத்தா தான் சரி. நாளைக்கு ஏன்டா நான் ஃப்ளைட்டுக்கே நிறுத்துற வர அது. அதால் கொஞ்சம் படுத்தாண்டா தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேகே பெட்ரோல் டீசலுக்காக புத்தா அடே ஜாது மன்மாவோட டீசலுக்கு காசு உண்டு அவன்டான வேன். ஆமாம் சாமான் இல்லையா பார்த்தியோ இதுதான் சொல்கிற அடிச்சுட்டு வரணும் உண்டு. சாமான் இல்லையாண்டா இந்த லைட்டெல்லாம் நிப்பாட்டி போட்டு கூடலாம் அப்படியே ரம்மை வச்சு போட்டுண்ணா
அந்த நித்திரோண்டா போடுமே இப்போ வீணா ஒரு ஆள் இருந்து சாமான் இல்லைன்னு கை காட்டுது நான் நன்மையை தான் இப்போ சொல்கிறேன்ப்பா லைட்டை நிப்பாடி போட்டு ரம்மௌண்டை வச்சுவிட்டா சனம் பார்த்துட்டு போயிருமே இது கிட்ட வர ஒரு ஆள் அதைத்தான் சொல்கிறேன் சரி அப்போ நாங்கள் இல்லை வவுனியா கணக்கு மட்டும் எடுத்துக்கொண்டே வா என்றால் இந்த இவ்விடம் தானே இந்த வவுனியா மெயினாக வந்து வெள்ளங்கள் பாஞ்ச இடம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்த இடம் வவுனியா என்ட்ரன்ஸுக்கு அங்காலேயும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தவங்களா மிஞ்சலை வர விடாமல் பட் அதுவுமே எங்கே பூந்தோட்டம் வேண்டாம் வெள்ளம் நிற்குந்தாடா அப்படியும் ஏன்னா அவ்வளோ பூக்கண்டலுக்கு தண்ணி வேணும் தானே அப்போ பூந்தோட்டத்துக்கே வாகல் இருக்கா உனக்கா விளங்கல ஆஹா இந்த ஈரப்பெரிய குளம் எல்லாம் தாண்டிட்டீங்களாண்டாலே சக்ஸஸ்ன்னு சொன்னவங்க இந்த படத்தை வரப்போகிறது வந்து ஈரப்பெரிய குளம் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா தான் வந்து ஆனால் தெரியுது வந்து தண்ணி நின்றுக்குன்னு தெரியுது ஆனால் பேர் தம்பி அப்படி தண்ணி நின்றான்னு சொன்ன மாதிரிக்கு அட்லீஸ்ட் ஒரு சொட்டன்னா நிற்கணும் அவளை இல்லை ஓடினா ஓடிடுமன்றக்கு இப்போ கடல் ஏரியாண்டாம் பரவாயில்லைடாப்பா கடல் இல்லையேடாப்பா மாஞ்சொன்னான் மழை தண்ணியெல்லாம் அப்படி கடலுக்கான போய் ஓடி சேருமண்டு அப்போ அக்னி சொன்னான் கடலுக்கு ஓடினா சுனாமி எழும்பிடுவேன் அவ்வளோ நீ போனான்ண்டு அப்போ கொஞ்சம் நிலப்பரப்பில் ஓடி வழியில் தண்ணி போனாலே சுனாமி அடிக்கும்னா அவ்வளோ கடலுக்கே மழை பெய்யுதாடாப்பா அடுத்த பிளாக் ஏரியா அந்த கோயிலடியிலேயும் வந்து தண்ணி நின்றது இந்த இடம் தான் அந்த கோயிலடி இந்த துண்டுக்காண்டா அந்த கார் போன நினைக்கிறேன் தம்பி ஓ கார் போன இந்த துண்டுன்னா நினைக்கிறேன் நான் காட்டியிருந்தேன் உள்ள வீடியோவில் ஓ இந்த துண்டு தான் நான் க்ரோஸ் பண்ணி வந்து காட்டினேன் வேண்டாம் இப்படி அந்த அந்த ரோட்டுக்குள்ளான்னு போன மாதிரி காட்டினவன் எங்கிறாப்பா தண்ணி எல்லாம் அதுதான்டாப்பா அது கடலும் இல்லையேடா வவுனியாவில் டீசல் எல்லாம் லோ ஆகிட்டா அப்போ விடு இந்த பாதைக்கு உங்க விடாவலாங்களே சிலமனை காணையில் அங்கே இருந்தாலும் ஒரு ஆள் கை காட்டேந்து இந்த இங்கே கை காட்டும் ஆளை காணையிலே என்னண்டு அக்னி நீ லண்டனுக்கு போனால் பெட்ரோல் செட்டுலாம் அவங்க அடிக்க ஆக்கள் நிற்காதா நீ தான் அடுத்து அடிக்கும் காட்டை போட்டுட்டு சொல்கிறேன் நான் தெரிஞ்ச விஷயங்கள என்ன பாட்டேன் அவங்க கோவிக்கிறானா ஆள் வருது சாங்கடக்கா அதுதான் அடே மண்மாமா காட்டு அது காச வேண்டியதா மண்மா வேண்டாம் அவன் டேய் நான் நிறுத்தி நடப்பா சிரிக்கிறான் என்னையா இல்லை இது சூப்பரா நார்மல் இல்லையா சூப்பர் என்ன விலை நார்மல் என்ன விலை நார்மல் ஓ மை காட் கூட தானே என்ன அங்கெல்லாம் செட் இருக்குதா ஐயா ரூம் இருக்கேண்ணே ஓகே எது ஐயா தம்பி இந்த இல்லை இந்த டோரோ காசு அடைச்சிடுங்க ஐயா சரி ஓகே நன்றியா சூப்பர் டீசல் 277 318 வேண்டாம் 23 ரூபான்றது டூ மச் தானே நான் ஒரு 5-10 ரூபா கூட அடிப்பேன் பார்த்தது த்ரீ மச் இல்லை இப்போ ஒன்றும் எல்லா கட்டத்தில் ஒன்றும் செய்யலை அது என்ன கட்டம் சொல்லுது பால்ராஜ் என்ன நல்லா கீழே வந்துட்டேன்டா இப்போ கடவுளே எது சொல்லு அடிமட்டத்துக்கிட்டேன் முப்பனு இது நீர்குழம்பு போக காணும் இல்லை அடிச்சுட்டு போன்னு சொல்கிறேன் இது போகும்டாப்பா தம்பில் தாண்டி போகும் ஒரு நாள் மட்டும் போகும் ஆனால் நம்பி போகல இல்லை நிலைமை போல விளாங்க அதுதான்
ஆனால் அக்னி தூரத்தையே கணிச்சிட்டான் பார்த்தியா மீட்டரில் பூட்டிக்கிறாங்க. அந்த தேன் இல்லை தேன் போத்தில் தான் தான் கொஞ்சம் தாங்க குடிச்சிட்டு இப்போ பாட்டை பாடுவோம். ஜாமான் ஜாமான் தேன் தான் இப்படி குலுக்க மூடி பார்த்தாப்பா அந்த முகத்தில் அடிச்சுக்கோ தேன் கலருங்க. அதான் சொல்கிறேன் இங்கே கலண்டு வச்சு போகிறேன் என்ன அது எங்கடாப்பா பறந்தவே தெரியல. அது மூடி இல்லை சாமான் இல்லை அப்படி வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. ஆ எங்கே கிடந்தான்னு வேங்க உங்கள் விடு இந்த ஜெட்டில் விடு. அது அப்போ பேர் இப்படி வச்சு தான் குளிக்கணும் அது என்ன கடவுளே. அது தேன் பெருசாக குளிக்கப்படாதானே பாருங்க மக்களே. இந்த பேர்டுவர்கள் மேலே குடிக்க போகிறோம் தேனே. இங்கே என்ன பார்க்கல சிலவனை காணையில் எங்கே 270 அண்ணன் வாங்கோ அடிப்போம் இறக்க போத்துல உண்டு மிக்ஸ் பண்ண அறாவா அடிப்போம். அப்போ ஒரு பேக்கு அடியும் ஒன்றும் கிளக்க கவனமா பறிச்சு விட்றோம் இல்லை கணக்க போயிடும் கவனமா. நல்லா பேக் ஓட்டும் அப்படி அந்த அதுக்கு வச்சுட்டிங்கன்னா தான் பிள்ளாப்பா. ஆனால் தேன் தான் இது தேனி ஒன்று அந்த தேன் தான் நல்லா தள்ளுங்க உள்ளுக்கு போதில்லையோ. சரி இதுக்கே அந்த எடுத்தீங்க எங்கே இருந்தப்பா அதுதான்டாப்பா நல்ல ஒரு மூடிடாப்பா தேனி பார்க்கவே கூட அந்த மூடி என்னடாப்பா நம்ம அவனுக்கு காய்ச்சிட்டு வந்த காய்க்கு தான் இப்போ இந்த நிலவோட. ஆனால் அது ஜாமான் இல்லைன்றடியா அப்படி காய்ச்சினாங்க. அதுதான் செய்ய போகிறான். பாத்தியா அதுக்காண்டி தான் அவன் இறங்க விழுக்கிட்டவன். அப்படி எப்படிங்க பாத்ரூம் பெஞ்சிட்டு வரான் பாத்தியே. இல்லை அந்த பாத்ரூம் இருக்கு அங்கே போட்டுவாங்க. என்னடா அப்போ வஞ்சிடா பால்வர் சாம்பல் ஏ அவசர கால பிரிவு அவசர பிரிவு ஓடுதா டீ எங்கே இல்லை சொல்லுவார். ஓடிட்டே நான் நீ ஒரு நாள் தான் நேற்று தான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இன்னும் இந்த நேரம் 5 மணி இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1 ஹவரில் நம்ம ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடுவோம். ஸோ ரீச் பண்ணால் இப்போ இருக்கிற ரூல்ஸின் படி நாங்கள் என்ன சொல்கிறது 4 மணிக்கு முன்னமே ஏர்போர்ட்டில் நிற்கணும் ஆனால் அவ்வளோ தூரம் தேவையில்லை. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அப்படி நிற்கிறது நல்ல. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெதர் அவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைவேல கூட பார்த்தீங்கன்னா ஹைவே எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹைவேக்கான பேமெண்ட் கூட வாங்கலை. ஏன்னு சொன்னால் சனம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே விட்டுட்டாங்க. முக்கியமாக இல்லை ஏன்னா வாகனமே இல்லை ஹைவேல வாகனமே இல்லை. ஆனால் உண்மைக்கும் நம்ம நினைக்கவே இல்லை இவ்வளோ தூரம் வந்து சேருவோம். இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது நல்ல மாதிரி வந்துட்டோம். ஏன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை வந்துட்டோம். உண்மையிலே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். தண்ணிக்கு விட்டோமா தண்ணி நின்றுச்சா கொண்டுச்சான்னு எதுவுமே வேன் ஓனர் ஆகிய எங்களோட மானன்னா தெரியா. ஆனால் இப்போ சொல்லுவேன் அம்மானே இல்லைன்னு சம்டைம் கொஞ்சம் சத்தமாக கேட்கக்கூடிய பார்த்துட்டு இருப்பான் வர பிரச்சனை. அதே மாதிரி அப்பாவும் முடையில் நடந்தோன்னு தெரியா ஏன்னா விட்டுட்டாசா நித்திர கும்பம் உங்கட கதையல். சரி அப்போ நம்ம மிச்ச பாட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் சரியோ. ஏன்னா ரெடியாக வேண்டி இருக்குது லக்கேஜில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு வைக்க வேண்டி இருக்குது அதேமாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும் சரியா. அதாவது நம்ம 6 மணிக்கு போயிட்டு வேணால் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 ஹவருக்குள்ளே ஒரு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும்.
காட்டி தான் இந்த ரோட் காட்டு. நீ போய் பார்த்து வந்தீங்க? போனேன் நான். டக்குன்னு இடைக்குள்ளால திருப்பி விடுது. அப்புறம் அந்த ரவுண்ட் போட்டு அந்த நடுவால் ஓடு வர மாதிரி ஒரு அடையாளம் கொண்டு கிடந்துச்சு. இதேமே தண்ணி கண்டையா நீ அந்த ரோட்டில்? அந்த ரோட் 2 இடத்துல தண்ணி கண்டு வேண்டாம் வந்து பிறகுதான் குறுக்கு ரோட் காட்டு. இது அது என்ன எழுதி போடுறான் போட்டில்? அது வீட்டில் ஏதோ போட்டு முடியும். எத்தனை கிலோமீட்டர் கிடக்கு? எவ்வளோ? 7 கிலோமீட்டரா? ஒருவர் கொஞ்சம் தூரம் தான் கிடக்கு நினைக்கிறேன் தண்ணி. ஏண்டா இப்போ இதுக்கு முதல் போன இடம் கொஞ்சம் தூரம் தான் இருந்து. அதான் இதுதான் கொஞ்சம் நீளமாக கிடக்குற மாதிரி கிடக்கு. டயர் மட்டத்தை பார்த்து விட்டு பார்ப்போம் கொஞ்சம் தூரம். என்ன பின் 7 கிலோமீட்டர் இருக்காவா? அந்த ரோட் க்ளோஸ் வருதோ? க்ளோஸ் என்ன மாதிரியா? நப்பில் வந்து காட்டி தான் குறுக்கு ரோட் காட்டு. விடன் பாபு டயர் மட்டத்தில் பார்த்துக்கோ. நடுவுக்கா அப்படி அப்படியும் வளைஞ்சிருக்குண்ணா தண்ணி. மானங்கிரா ஒரு இல்லை இல்லை தானே திரும்பி பின்னுக்கடு நீ பின்னுக்கடு சொல்றேன் பின்னுக்கடு. எந்த ரோட்டு க்ளோஸ்ன்னு வந்து வேறு வைத்திருந்து டக்குண்டு இந்த ரோட் காட்டு ஜூம் பண்ணி பார்த்தேன். அது ரவுண்ட் அடையாளம் போட்டு அது விடுவோம். நேர் ரோடு எது உண்டு? லைட்டு கொஞ்சம் வர்றேன். பின்ன இவ்வளோ தேசம் வந்து விட்டு 7 கிலோமீட்டரில் எப்படி என்ன பாருங்களா போமா. அதாவது நீ வந்து இப்போ ரோட்டை பார்க்காம தண்ணியை பார்க்காம ரோட் க்ளோஸ் விழுந்து வந்தேன் அப்படியோ? நேரே போகிற ரோட் தான் வைத்திருந்து டக்குட்டு குறுக்கு ரோட் காட்டிச்சு. அது என்னண்டு ஓடி ஜூம் பண்ணி வாங்கினா அந்த க்ளோஸ்ட் அடையாளம் கொடுக்கும். இந்தியா வந்து திரும்பி வந்தேன். இங்கே வந்து திரும்பி வந்தேன். திரும்பி ஒன்று போயிடல. அது நேர் ரோட்டெல்லாம் அப்படியே வந்துட்டு இருந்தது. இதுதான் குறுக்கு ரோடு. வேற நீ எதால வந்த நீ? வேறு ரோட்டு ஓ அந்த ரோட்டு அந்த ரோட்டெல்லாம் நிறையா போகிறது. ஆனால் வந்து குறுக்கு ரோடு இதுக்குள்ளே விட்டேன் நீ. அந்த ரோட் க்ளோஸ் உண்டோ? அது க்ளோஸ் ஆகுன்றியோ? கடைக்குலாம் 2 இடத்துல தண்ணி கிடந்து பெரிய ரோட்டாக கிடக்குது தம்பி. இல்லை இது மேடாக இருக்குது அப்படி க்ளோஸ்ட் ஆகுற. இந்த ரோட்டில் தண்ணி கிடந்து 2 இடத்துல வெளில வந்து கிட்ட போய்த்தவொடனே நடந்துன்னா போயிடலாம். இந்த கார்த்திகை அண்ணா ஒரு கொஞ்சம் கூட நிறுத்தம் இல்லை. அப்போ கண்ணெரியுது அப்பூஷ் ஜாப்பா தானே மூவ் பண்ணுறா. அதுதானே இந்த ரோட்டில்
கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல தண்ணி பிரச்சனை வரம்புலாம் எடுப்பா இடத்த வந்து இதுக்கு முதல் அது மழை இல்லாத முறையில் ஓடணுமே தண்ணி. இந்த இடத்துக்குள்ளே நிற்கும் தண்ணி பள்ள மாதிரி கொஞ்சம் அந்த துண்டுக்குள்ள இந்த வானங்கள். கிட்ட போயாச்சு போனால் தண்ணி நிற்க பார்த்தோம். அக்னி ஒரு இறங்கி பாறை இருக்கா காலை எவ்வளோ ஆழமா இருக்குன்னு ரெண்டு பேரு அதான் அந்த டோச் அங்கே டோச் இது பெரிய நாள் வர அவளோட இந்த கோட்டை பிடிச்சி விடுதேன். இந்த கோட்டை பிடிச்சி சரி. இந்த தண்ணி ஏறாது, இந்த தண்ணி ஏறாது. அவர் சொல்ற சாண்டா போக மாட்டேன், நீங்க போய் பாருங்க அந்த காவர் ஆள் வட்டிது போல கார இதே மாதிரி இன்னும் கொண்டு வருது. ஆனா இதுவும் க்ளோஸா இருந்திருக்கு. ஆனா இப்போ ஓகே ஆயிட்டு போல. அதான் இது மாதிரி கொண்டா ஓகே. மழை இல்லை, உங்க மழை இல்லை. யார் அம்மா? மழை பெய்யுது. அது வெளிப்பமாக தான் அந்த நம்ம இப்போ போக வேண்டிய ரூட் வந்து ஆக்களை விசாரித்து தான் போகணும். இந்த இதுக்குள்ளால வெட்டி போக காட்டுது வந்து இந்த இல்லை பொருள் நிப்பாட்டி சில ஐயமே ஐய ஏர்போர்ட் जाने को मत एयरपोर्ट एंड पे एंड पे इतनी यार एंड पे ए ना भाई तो मैं बोट में एंड पे मैं बार मैं तो वाला कोई बात में एंड पे उतने वाहन आएंगे बोट में एंड हो द वो टीम बार में बड़ी लो इतने आपो से यवन ने एयरपोर्ट से यवन यवन ने उतने वाहन गाड़ दी वाहन उतने आएंगे पार्क कर ला आई थी लगी ला बोट में ही लैंड बोट दी ना है बोट डाल दी ये बालन उधर से मैं भारत बे अरे वाहन वाला एयरपोर्ट वाहन तम इंदर टू उड़रा मैं एक हंग वद्रो वेडी दे कि हंग वद्रो वेडी दे उड़ அவர் சிக்கல்ல டைம் டிஸ்டர்ப் அப்பா ஒரு சின்ன துண்டு தான் பிரச்சனை. இல்லை போட்டில் வரணும்னு அதெல்லாம்ப்பா எல்லா ஏர்போர்ட் வாகனம் தான் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க போட்டில் கொண்டு வந்தவங்க உங்கள் ஃப்ளைட்டு போகிறாங்க எங்கேயோ அப்படி என்ன பிரச்சனைடாப்பா? இந்த கூதையிட இப்போ எப்படி வார் உள்ளுக்கு போட்டு மாதிரி என்ன போகலாமே போட்டு
எங்களை ஏர்போர்ட். புகையில் இங்கே மூடிக்கிறான் இந்த இது தண்ணி போட்டு தண்ணி. அப்போ எப்படி போகிறோம்? போட்டில் தான் போகணும் ஆட்கள். இங்கேருந்து போகிறவங்க போட்டில் அனுப்பிட்டுருவோம். இல்லாட்டி அங்கே சுற்றி வந்தீங்கணும் ஹைவே போட்டு கொழும்பு போய் கொழும்பு ஹைவேயால் அப்படியே வந்தீங்க ஜாயாலையால். நம்ம 7 மணிக்குள்ளே நிற்கணும் ஏர்போர்ட்டில். டிலே பண்ண விளையாடு அவன் ஃப்ளைட் எடுத்துருவான். ஐயா சும்மா எப்படி இல்லையே இப்போ அவள் அங்கே காய்ச்சி நான் ஏர்போர்ட் அங்கே போடணும்டா. அப்போ நாம் எவ்வளோ நிற்கிறது அர்த்தம். இப்போ எந்த ரோட்டம் பிரச்சனை? எல்லா ரோட்டும் பிரச்சனை. ஒரு பக்கத்தாலையும் இல்லை. அப்போ இவங்க இப்போ அனுப்பணுமே. இந்த போட்டில் இருந்தால் ஏற்றினா தான் நல்ல போட்டோ எடுத்து ஏற்றினாங்க. பெரிய தூரம் பண்ண அப்படி இல்லையா? எல்லாரும் ஒத்து விடுங்க. ஏதாவது ஒன்று ஆகினா தான் ஏதாவது ஒன்று நடக்குது. நீங்களும் போகிறது ஏர்போர்ட்டுக்கு போகலாம். 26 கிலோமீட்டர் போகணும். ஏதால இன்னும் முன்னுக்கு சந்தையில் போகணும். ரோட்டா ஏர்போர்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு எல்லாரும் போகணுமென்னா இன்னும் முன்னுக்கு சந்தையால் இடத்துக்கு போட்டு போகணும். இல்லை இதல்ல இப்போ வரணும். இப்போ இப்போ ஏர்போர்ட் எந்த ரோடு இப்போ அப்செட் இல்லாமல் இருக்குது? டிவலப்பிட்டி போயிட்டு டிவலப்பிட்டி பாருங்க. ඒ පාලමෙන් එතනින් දාන්න බෑ. ඒකයි එතනින් යන්නේ නැත්නම් ඔය පාරකින් මම මේකට ගියේ. டிவலப்பிட்டி ඔව් කුඩුවිට පාරකින් அந்த போட்டில் வந்து එතන පාලමේ වතුර පිරලා තියෙන්නේ. මොකද එතන මේ අර මෙහෙමනේ තියෙන්නේ. එතනින් ஆட்களுக்கு மாநகராட்சி பேசுவாங்க. ඒ වාක්‍ය පාරමනාද බස් එකේ යනවනේ අයියා. ඒකද යන්ද යා මං එන්න. බයිල මෙතන දාලා වුණා. යනවා යන්න ඔයා යනවා. ඔව් පෝ මේ நான் ஈவினிங் போய் எடுத்து போறேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ளைட்? இல்ல பிக்கப் பண்ணு. பிக்கப்பா? இவருக்கு தெரியுமாம்மா ஷோரா? வேன் போகுமாம்மா? அவர் வந்தி கையில் தான். அவர் அதில் இப்போ வந்திக்கிறார் பைக்கில். ஹலோ අදන්නේ මේ පැත්තට ඇවිදන්න යන්න පුළුවන් යන්න එයා බෙඩ කරනවද කොයි හරි? පයින් හරි යනවා කියලා මේන් ඇවිල්ලා තියෙන්නේ. ඒ වතුරනත් එහෙන් යන්න බෑනේ. ඒ වතුර අපි දිවුලි මේකම් පාර අපි යන්න තමයි ගියේ දුණගහේ පැත්තේ වතුර. දුණගහ 242 පාරනේ. මේන් දාලා මේ මෙතනින් මොකක් කර විඳුමක් තියෙන කියලා දන්නවනේ. මෙයා කියන පාරේ වතුර ගිහිල්ලා බලන්න. ගිහිල්ලා බලලා ඊට වුණාම එන්න බෑ. ගිහිල්ලා බලලා ආය වෙලාවත් කියන ඉවරයිනේ. හොඳයි මෙතනින් චුට්ටක් හරි පැන ගන්න එක. වතුර ටික බහී දැන් බහැලා තියෙන වතුර දැන් කොච්චර කොයි වතුර තිබිලා තියෙන්නේ. දෙන්නේ කියන්නේ යන අයට දෙන්නේ නැතුව කොහොමද? ඒනෝට යන්න බෑ කියලා ඉතින් අපිට ඇත්තට අපි වාද කරන්න බෑ. එතකොට කඩියේ මේ එයාපෝට් යන්නේ කොහොමද? අනිත් කඩියේ ඔක්කොම என்ன சொல்றேன்னு விளங்குறல்ல அவங்க அனுப்புறது போட்டுங்க பேசுறது தானே எடுக்க போறேன் ඒ පැත්තෙන් දාවේ බයික් එක මම මෙහෙට ආවේ මේ මෙතනින් යන්න මම